என்னடா வாழ்க்கை, இங்கிட்டு போனால் வீடு கிடைக்க மாட்டுது, இங்கிட்டு போனால் பொண்ணு கிடைக்க மாட்டுது. எங்கள் அண்ணன் பையனுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போகிறாங்க. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டுது. ஓ மூஞ்சில் அப்படி என்னடா எழுதிருக்கு? இந்த மூஞ்சில் சோசியக்காரன் வாயில் சனின்றான். அப்படி வாயில் என்ன தான் சனி? அவனை தூக்கப்பட்டு முன்னங்கன்னு மிதிக்கணும். என்ன தான் செய்யணும் தெரியல. பார்ப்போம். டேய், உன் மூஞ்சில் அப்படி என்னடா எழுதிருக்கு? எனக்கே தெரியல. ஓ என் தலையெழுத்து. ஏன் கடவுளே, ஐயோ, எல்லாம் கல்யாணம் வச்சு போனாங்க பாரு. நான் என்னையும் பாரு, என் மூஞ்சியும் பாருன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிருக்கேன். என்னடா போவான் இங்கிட்டு எங்கேயாவது. சோசியங்காரன்ட்ட கேட்டா இன்ன வரைக்கும் 1000 பொண்ணு பிடிச்சி கல்யாணம் முடிச்சுக்கிறேங்கன்றான். எனக்கு ஒத்த பொண்ணு கிடைக்குதா? ஒரு பொண்ணு. என் தலையெழுத்து. இங்க பாருங்க, ஆடு தனியா கட்டி கிடக்கு. இதை பாரு, தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க தெரியல. பாவம் கத்திக்கு இருக்கு. இதையாவது ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. நம்மளாம் இருக்கோம். இப்ப கூப்பிட்டு போய் நம்ம வளர்த்து இலையெல்லாம் போட்டு ஆதரவு கொடுத்து வளர்த்து நம்ம சாப்பிடுவோம். சரிங்களா? நமக்கே ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை. இந்த குட்டிக்கு ஆதரவு கொடுக்க யாரு இருக்கா? சரி வாடா குட்டி, நான் இருக்கேன். நம்ம கூப்பிட்டு போய் நான் உன்னை வளர்க்குறேன். கத்தாத குட்டி, உனக்கு ஆதரவு கொடுக்க நான் இருக்கேன். இன்னும் 4 கிலோமீட்டர் போகணும். வா போகலாம். செல்ல குட்டி ஆகும். சரிப்பா, கத்தாதரா. இன்னும் 4 கிலோமீட்டர் போகணுண்டா. சரிடா. டேய், கத்தி காட்டி கொடுக்காதரா. நானே உன்னை திருடி கொண்டு வந்திருக்கேன். ஏண்டா குட்டி முட்டை என்னது? ஆடு உங்க ஆடா? உங்க ஆடுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? என்ன பொறுப்பு இருக்கு? எங்க எடுத்து காமி, எங்க எடுத்து காமி பொறுப்ப. எங்க பொறுப்பு காமிங்க நீங்க. அப்படியா? சரி, ஏதோ ஆடுன்னு சொல்றேன். என்ன இறக்கி விட்டு போறேன். அம்மா அங்க போய் பேசல வாங்க. என்னத்த பேச? நியாயம் பேசணும் வாங்க. என்ன நியாயம் பேசணும்? ஆட்டை திருடிட்டாங்க. யாரு ஆட்டை திருந்தா? அவங்க நீங்க ஆட்டிட்டு ஆட்டை மரத்துக்கு அடியில விட்டுட்டு போவீங்க. நாங்க கஷ்டப்பட்டு ஆடு அனாதையா கிடக்குன்ட்டு நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போய் தீனி எல்லாம் எடுத்து போடுவோம்னா இது உங்க ஆடை நாங்க திருட்டு போனோமா? இங்க பாருங்க, ப்ளூ கிராஸ்ன்னு ஒண்ணு இது இருக்கு. அங்க போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துங்க. உங்களையும் தூக்கி வைப்பாங்க, உங்க ஆட்டையும் தூக்கி வச்சிருவாங்க. சரியா? என்ன மாதிரி ஆள் இருக்கனால தான் உங்க ஆட்டை பத்திரமா கையில கொடுத்து போறோம். ஜாக்கிரதையா இருங்க. ஆட்டை கொடுமைப்பட்டுறாங்க. சரியா?